ஹே ஹாய் செல்லக்குட்டீஸ், நான் தான் உங்கள் மாஃபியா குயின். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜேக்கு அண்ட் டேஜனுக்கு ஒரு டூ ஷாட் தான் பார்க்க போகிறோம். லவ் வித்தவுட் பார்டர். ஸோ இன்றைக்கி என்னோடய பார்ட்னர் லில்லிக்கு பர்த்டே. ஸோ கைஸ் எல்லோரும் அவங்களுக்கு விஷ் பண்ணிடுங்க. லில்லி, ஹாப்பி பர்த்டே. நீ எப்போவும் ஹாப்பியாக அண்ட் ஹெல்த்தியாக இருக்கணும். உனக்கு பிடிச்சதெல்லாம் கிடைக்கும். நான் காட்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டோரி உனக்காக தான் ரெடி பண்ணியிருக்கேன். உனக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல. ஐ ஹோப் உனக்கு பிடிக்கும்னு தான் நினைக்கிறேன். அண்ட் கைஸ் வந்து இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சா உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கடா. வாங்கடா நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அம்மா அம்மா எங்கே இருக்குங்க? அம்மா அப்பா எங்கேப்பா இருக்கீங்க? என்னடி எப்படி காலையில் கத்திகிட்ருக்க? அம்மா நான் எப்படி இருக்கேன்? நான் கவுன் போட்டு வந்தேன். நல்லா இருக்கா எனக்கு? உனக்கு என்ன க்யூட்டாக இருக்கா? என்னோடய ஏஞ்சல் டி நீ அப்படின்றாங்க. என்னது நான் ஏஞ்சலா? அம்மா நீ எனக்கு ஏஞ்சல் தான் சரியா அப்படின்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அம்மா. ஏஞ்சல் மாதிரி இருக்கண்ணா அப்போது? ஆமாம் நீ ரொம்ப க்யூட்டாக இருக்க ஏஞ்சல் மாதிரி அப்படின்றாங்கடா. அப்பா நான் எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கா எனக்கு இந்த ட்ரெஸ் அப்படின்றான்டா. ஆமாடா அங்கே பேசுகிறது வந்து நம்ம ஜேகேடா. முன்னாடி இப்போ பேசுனதுடா உன்னோடைய அக்கா சரியா? உனக்கு நான் நல்லாயிருக்கு அப்படின்றாங்க. அம்மா நீங்கள் சொல்லுங்கள் நான் எப்படி இருக்கேன்? நல்லாயிருக்கு. அம்மா பசிக்குது, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. அக்காவுக்கு சாப்பாடு கொடுத்துட்ருக்கல்ல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அப்படின்றாங்க. சரிங்கம்மா, ஆனால் எனக்கு ரொம்ப பசிக்குது, கொஞ்சம் சீக்கிரம் தரீங்களா அப்படின்றாங்க. வெயிட் பண்ணு அப்படின்றாங்க. அம்மா எனக்கும் ரொம்ப பசிக்குது, சாப்பாடு ஃபீட் பண்ணுறியா அப்படின்னு. ஆடி தங்கம் உனக்கு இல்லாத சாப்பாடு இங்கே வா, உனக்காக இன்றைக்கி நான் நிறைய ஸ்பெஷலாக வந்து குக் பண்ணியிருக்கேன் சொல்லி என்ன பண்ணுறாங்க, இந்தாங்க ஆக்காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விட்றாங்கடா. அம்மா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, எனக்காக இன்றைக்கி பண்ணிங்களா? ஆமாம் செல்லம் உனக்காக தான் பண்ணேன் அப்படின்றாங்க. அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதும்மா அப்படின்றாங்க. வெயிட் பண்ணுன்னு சொன்னேன்ல பாரு அவள் சாப்பிட்டுட்ருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கம்மா. இங்கே வா மெய்டு இங்கே வா அப்படின்றாங்க. அவனுக்கு சாப்பாடு கொடு அப்படின்றாங்க. அம்மா எனக்கு ஃபீட் பண்ண மாட்டிங்களா? உனக்கெல்லாம் நான் ஏன் ஃபீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்கடா. ஆமாடா அங்கே குட்டியை வந்து க்யூட்டாக கேட்குறது நம்ம ஜேகேடா. ஆனால் வந்து ஜேகே வந்து யாருமே கேர் பண்ணிக்க மாட்டாங்க. அவனுடைய அக்காவை மட்டும்தான் கேர் பண்ணிப்பாங்க. ஏன்னா பொம்பளை பிள்ளை மேலே அவங்க வந்து நிறைய லவ் வச்சுருப்பாங்க சரியா? ஸோ வந்து நம்ம ஜேகே வந்து லோன்லியாகவே வந்து வளருவான். என்ன பண்ணுறோம் அப்படின்னா நல்லா ஒரு ஸ்டேஜுக்கு வளர்ந்துடுறாங்கடா. வளர்ந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஜேகேவோட அக்கா வந்து ஒரு பர்சனை லவ் பண்ணியிருப்பாங்க. அங்கே வந்து ஓடி போயிடுறாங்கடா. அப்போ வந்து திரும்பி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவ்வளோக்கு பாசமாக வச்சு வளர்த்தோம் அவளை, பட் ஆனால் இவள் இப்படி பண்ணுவான்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சாரிங்க நான் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, நான் தான் அவளை கண்டித்து வளர்த்துருக்கணும், ரொம்ப ஓவராக வந்து லவ்வை கொடுத்துட்டேன், ஓவராக செல்லம் கொடுத்து வளர்த்ததுனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபீல் பண்ணுறேங்க. பாரு உன் மேலே எந்த அளவுக்கு தப்பு இருக்கோ அதே அளவுக்கு என் மேலேயும் தான் இருக்குது. ஒரு பொண்ணை வந்து ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்து இப்போ அந்த அளவுக்கு ஆளாக்கிட்டோம். இப்போ நீ இதை வந்து ஃபீல் பண்ணுறாப்புல உன் ஹெல்த்து தான் போய்கிட்டுருக்கு, நீ உன்னோட ஹெல்த்தை பார்த்துக்கோ ஃபஸ்ட்டு. இல்லைங்க என்னால் அதுலேருந்து வெளியில் வர முடியல, அவளை நான் இப்படியெல்லாம் பேம்பர் பண்ணி வளர்த்தேன், அவள் நான் இப்படி பண்ணுவான்னு நினைக்க கூட இல்லை, சின்ன பையனை கூட நான் கேர் பண்ணிக்கவே இல்லை, அவனை நான் கண்டுக்க கூடவே இல்லைங்க. இப்படியே தான் நான் ஜேகேவோட அம்மா அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இறந்துருவாங்கடா. அப்புறம் ஜேகேவோட அப்பாவும் என்ன பண்ணுறாங்க, நீயே போனதுக்கப்புறம் என்னால் எப்படி வாழ முடியும், நீ ஏன் இப்படி பண்ண, கொஞ்ச நாள் என் கூட வந்து இருந்திருக்காங்கள, நீ அதையே நினச்சி இப்போ பாரு ஒன்று நீயே என்னை விட்டு போயிட்ட, நான் இப்போ என்ன பண்ணுறது. ஜேகே தான் இருக்கான், அவனும் சுத்தமாக வந்து மாறிட்டான், எல்லாமே காரணம் நம்ம தான், அவன் மேலே சுத்தமாக எந்த கேருமே காட்டாமல் இப்போ அவன் வந்து ரொம்ப அரகண்ட்டாக மாறிட்டான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நீயும் போயிட்ட, நான் எப்படி அவனுக்கு சரிக்கு கொண்டு வரதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறான்டா. ஒரு நாள் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஜேகேவோட அக்கா வீட்டுக்கு வரான். அப்பா சாரிப்பா, என்னை ஏற்றுக்கோங்கப்பா, என் லைஃபே நாசமாக போச்சுப்பா, உங்கள் கைக்குள்ளே இருக்கிற வரைக்கும் என் லைஃப் நல்லா தான்ப்பா இருந்துச்சு, நான் இன்றைக்கி அவனை நம்பி போனோம் அன்றைக்கே இவன் என்னை கைவிட்டான்ப்பா, ரொம்ப கஷ்டப்படுறேன்ப்பா, ப்ளீஸ்ப்பா என்னை திரும்ப அலோவ் பண்ணிக்கோங்கப்பா, ப்ளீஸ்ப்பா என்னை ஏற்றுக்கோங்கப்பா, ப்ளீஸ்ப்பா என்னை வேணான்னு மட்டும் சொல்லிடாதீங்கப்பா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்ப்பா, ஐ லவ் யூப்பா, ப்ளீஸ்ப்பா அப்படின்னு. நீ எதுக்கு இங்கே வந்த, உன்னால தான் உன் அம்மா இறந்தா, இப்போ என்னையும் கொண்டுட்டு போகலான்னு நினைக்கிறியா, அப்படி கொல்றதா முடிவு பண்ணிட்டு ஒரே இதை விஷத்தை வச்சு கொன்று திரும்ப இங்கே வந்து எல்லோரையும் வந்து சாவடிக்கிற அப்படின்றாங்க. ஏன்ப்பா அப்படிலாம் பேசுகிறீங்க, என் மேலே உள்ள பாசெல்லாம் போயிருச்சாப்பா, அதான் மொத்தமாக வச்சு தீயை வச்சு கொளுத்திட்டு அப்புறம் இப்படி இன்னும் இருக்கும், உன்னை பார்த்தாலும் எனக்கு எரிச்சலாக வருது, பேசாமல் போயிருங்கேருந்து, அவன் வர்றதுக்குள்ளே போயிரு, இல்லாட்டா அவன் என்ன பண்ணான்னு உனக்கே தெரியும்ல அப்படின்றான்.
பரவாயில்லப்பா, அவன் என்ன என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நான் ஜேக்கிட்ட நான் பேசணும்ப்பா, ப்ளீஸ் அவனை வர சொல்லுங்கள், ப்ளீஸ்ப்பா நீங்கள் வந்து என்னை ஏற்றுக்கோங்கப்பா, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்ப்பா, ப்ளீஸ்ப்பா. எனக்கு வந்து உங்கள் ஞாபகம் அடிக்கடி வந்துகிட்டே இருக்குப்பா, இப்போலாம் என்னன்னே தெரியலப்பா அப்படின்றான். எங்கள் ஞாபகம் உனக்கு எப்படி வரும்? உனக்கு அவன் ஞாபகம் தானே ஃபஸ்ட்டு வரும். எங்களெல்லாம் விட்டுட்டு ஓடி தானே போன நீ அப்படின்றாங்கடா. பா சாரிப்பா, என்னை மன்னிச்சிருக்கப்பா, நான் பண்ணது தப்பு தான்ப்பா, நீங்கள் என்ன பனிஷ் பண்ணாலும் நான் வாங்கிக்கிறேன்ப்பா அப்படின்றான்டா. அப்பா யாருப்பா அது அப்படின்னு கேட்குறாங்க. உன் அக்கா கறி வந்திருக்கா, அவள் எதுக்கு இங்கே வந்தாலாம், இன்னும் யார் தாலியை வந்து அறுக்க வந்திருக்கா, அவளை போக சொல்லுங்கப்பா, அப்புறம் அவ்வளோதான், நான் வந்து என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஜேகே ப்ளீஸ்டா, ஏன்டா அப்படி பேசுகிறா, அவன் அக்காடா நான். என் அக்காவா, நீ ஒரு நாள் நீ அப்படி என்னை பார்த்ததே கிடையாது, என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம தம்பி தானேன்னு சொல்லிட்டு என்னை தூக்கியிருக்கியா, என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம தம்பி தானே சோறு வந்து ஃபீட் பண்ணியிருப்பியா, என்னை வந்து கேர் பண்ணியிருப்பியா, பாசமாக 2 வார்த்தை பேசியிருப்பியா, அன்றைக்கி எப்படி உனக்கு நான் தம்பி ஆவேன்? என்னை அன்றைக்கி ஓடனல்ல, உன்னை இவ்வளோக்கு கேர் பண்ணாங்களே, என்னை விட்டுரு, என்னை வந்து ஒரு பொருட்டாக கூட மதிக்கலை அவங்க, உன்னை எப்படியெல்லாம் வளர்த்துருப்பாங்க, என்னை பார்க்க வச்சு உனக்கு ஃபீல் பண்ணாங்க, என்னை ஒதுக்கி வச்சுட்டு உன்னை பார்த்தாங்கல்ல, அவங்களுக்கு நீ என்ன மரியாதை கொடுத்த? இப்போ எதுக்கு திரும்ப வந்திருக்க, இன்னும் இருக்கிற ஒரு உசுரை எடுத்து போகலான்னு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே தானே கேட்குறேன். ஜேகே ப்ளீஸ்ரா, நீயும் புரிஞ்சுக்கோடா அப்படின்றான். இங்கே பாரு, நான் புரிஞ்சுக்கிறதுனால எனக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் இருந்தாலும் சரி செத்தாலும் சரி அது எனக்கு தேவை கிடையாது. ஏன்னா நீ ஆல்ரெடி இங்கே இருக்கும்போது என்னோடய லைஃப்பில் நீங்கள் யாருமே கிடையாது, இப்போவும் அப்படி தான், எங்கள் லைஃப்பில் நீங்களும் கிடையாது, பேரண்ட்ஸும் கிடையாது, சரியா? உங்கள் இஷ்டம், அவர் உன்னை ஏற்றுக்கிட்டாங்கன்னா நீ இரு, இல்லாட்டி எனக்கு தேவை கிடையாது, இது உங்கள் லைஃபு, நீங்கள் பார்த்துக்கோங்க, என் லைஃப் எப்போவுமே தனி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்லிட்டு போயிடறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இங்கே பாரு, உன் மேலே காமிச்ச கேரை வந்து இவன் மேலே காமிச்சிருந்தேன்னா இன்றைக்கி கொஞ்சமாவது என்னை மதிச்சிருப்பான் அப்பான்னு. இன்றைக்கி அவன் எப்படி பேசுகிறான் பார்த்தியா, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், ஏன்னா உன் மேலே நாங்கள் அவ்வளோ அன்பை வச்சோம், இதுலேருந்து நீ புரிஞ்சுக்க அப்படின்றான்ப்பா. சாரிப்பா, எனக்கு புரியுதுப்பா, ப்ளீஸ்ப்பா அப்படின்றாங்க. ஜேகே ப்ளீஸ் ஜேகே நில்லு ஜேகே. மாமா மாமா இல்லைங்க மாமா, நான் உங்கள்ட்ட சாரி சொல்லணும் மாமா, சாரி மாமா, எங்கள் அம்மாவை நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன், எங்கள் அம்மா உங்களை பற்றி நிறைய சொல்லுவாங்க, ரொம்ப அமைதியான பையன், என் தம்பி ரொம்ப அழகாக இருப்பான், என் தம்பி ரொம்ப நல்ல பையன்னு சொல்லுவாங்க, உனக்கு ஒரு மாமா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, எனக்கு உங்களை பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு மாமா, அதனால தான் மாமா நான் கூப்பிட்டேன் அம்மாவை திட்டாதீங்க மாமா, ப்ளீஸ் மாமா, அம்மாவை நீங்கள் ஏற்றுக்க கூட வேணாம் மாமா, ஆனால் அம்மா மேலே வெறுப்பு மட்டும் காமிக்காதீங்க மாமா, அம்மாவுக்கு உங்கள் மேலே எந்த வெறுப்பும் கிடையாது மாமா, ப்ளீஸ் தாத்தா ப்ளீஸ் தாத்தா, என்னால் தான் தாத்தா அம்மா உங்களை வந்து என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க, ப்ளீஸ் தாத்தா, அம்மா வெறுத்துடாதீங்க, நாங்கள் போயிடுறோம் தாத்தா, எங்கேயாச்சும் இருக்கோம், ஆனால் நீங்கள் அம்மா வெறுக்க மட்டும் இருங்க தாத்தா, இங்கே வந்ததுக்கு ரீசன் நான் தான் தாத்தா, அம்மாவை கேட்டுகிட்டே இருந்தேன், தாத்தா பார்க்கணும் மாமா பார்க்கணும் கூட்டிகிட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் தாத்தா, அதை சாரி தாத்தா, சாரி மாமா. 2 பேரும் பார்க்குறாங்கடா, பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே பாரு, உன் பையனை வச்சு பேச வைக்கிறியா, நீ எப்படி பேசினாலும் வந்து நான் மாற மாட்டேன், நீ கிளம்பு ஃபஸ்ட்டு இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் சொல்லிடுறான்டா. பாரு, நாங்கள் கிளம்புறோம் ஜேகே, நீ சந்தோஷமாயிரு, அவ்வளோதான், எனக்கு தெரியும் நீ ரொம்ப கோவமாக இருக்க அப்படின்னு, இனிமேல் உன் லைஃப்பில் வர மாட்டேன், நீங்களாச்சும் ஹாப்பியாக இருங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடறான்டா. இங்கே பாரு, எங்களுக்கு நல்லது பண்ணுறதா நினச்சா தயவுசெய்து இங்கேருந்து இப்போவே கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்லிடுறா. சரின்னு சொல்லிட்டு அவளும் கிளம்பி போயிடறாடா. இங்கே ஜேகே என்ன பண்ணுறான், ரூமுக்குள்ளே போகிறானா, ரூமுக்குள்ளே போனால் ஜேகேவோட அப்பா குக் பண்ணியிருப்பாங்க. ஜேகே கீழே வா சாப்பிட, இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து நடிக்க வேணாம், என்கிட்ட பாசமாக இருக்கிற மாதிரி, எனக்கு நீங்கள் வந்து சாப்பாடெலாம் இன்னும் சமைச்சு தர தேவையில்லை, நான் வெளிலே இப்போ சாப்பிட்டுக்கிறேன். இங்கே பாரு ஜேகே, எத்தனை நாளைக்கு நீ இப்படி கடையிலே சாப்பிட்டுட்டு இருப்ப, உன் ஹெல்த்து போயிருண்டா, கடையிலே சாப்பிட்டுட்டு இருந்தேன், எத்தனை நாள் நான் அதை தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன், இத்தனை வருஷமாக நான் அதை தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னைக்காச்சும் ஒரு நாள் நீங்கள் கேர் காமிச்சிங்களா, அவ்வளோதானே பார்த்தீங்க, போங்க உங்கள் மகள்கிட்டே போங்க, இப்போ ஏன் என்னை வந்து டார்ச்சர் பண்ணுறீங்க, நான் நிம்மதியாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா, அந்த வீட்டில் இருக்கணுமா இல்லை நான் வெளியில் நானும் போயிடணுமா அப்படின்னு கேட்குறேன். ஏன்டா அப்படி பேசுகிறேன், இங்கே பாரு, ஒரு நாள் அப்படி தான் இருந்தோம், ஆமாம், எப்போவுமே அப்படி இருக்க மாட்டாங்கடா எல்லோரும், இங்கே எனக்கு வந்து உன் மேலே அக்கறைலாம் இருக்குடா அப்படின்றான். ஓ, புதுசாக உங்களுக்கு என் மேலே அக்கறை வந்துருச்சோ, அதனால தான் இப்போ வந்து நீங்கள் வந்து பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்டா அப்படிலாம் பேசுகிறோம், அம்மா போனதுக்கப்புறம் நான் அப்போ தான்டா நான் வந்து ரியலைஸ் பண்ணேன், ஐயோ நான் எவ்வளோ பெரிய முட்டாள்தனமாக இருந்துட்டேன், சின்ன பையனை ஏன் கவனிக்காமல் விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி, திரும்பவும் நீயும் என்னை வந்து ஹர்ட் பண்ணாதடா, இங்கே பாருங்கள், நான் உங்களை ஹர்ட் பண்ணலை, நீங்கள் தான் ஒவ்வொரு நாளும் என்னை வந்து ஹர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க, தயவுசெய்து எனக்கு தலை வலிக்குது, அங்கே போகிறீங்களா, நான் காலேஜ் போகணுன்னு சொல்லிட்டு போகிறான்டா.
ஜேகே போகிறேன்டா, போயிட்டு மச்சான் மச்சான் சொல்லு மச்சான் என்ன அப்படின்னு கேட்குறான். ஏன்டா காலையிலே ஒரு மாதிரி டல்லாக இருக்க? இல்லை மச்சான், ஒரு மாதிரி லைஃபே ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்குது. ஏன் மச்சான்? இல்லை லைஃபே ஒரு மாதிரி ட்ராஜடியாக போய்கிட்டு இருக்கு, காலையிலே கடுப்பாக்கி விட்டாங்க அப்படின்றாங்க. ஏன் மச்சான் அப்படி சொல்கிற? என் அக்காக்காரி இருக்கல, அவள் வீட்டுக்கு வந்தா என்னம்மா இப்போ அவங்களுக்கு அப்படின்னு கேட்குறான். இல்லை திரும்பவும் ஏற்றுக்குவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவளெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே வரக்கூடாது மச்சான், அவள் தான் போனால அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். விடு மச்சான் பார்த்துக்கலாம், நாங்களாம் இருக்கோம்ல, நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு. மச்சான் நீ காலேஜ் போய் தான் ஆகணுமா? ஏன் மச்சான் அப்படி கேட்குற? இல்லை எனக்கு இன்றைக்கி கிளாஸ் போகிற மூடே இல்லைடா, கிளப் போமா அப்படின்னு கேட்குறான். காலையிலே வா. ஆமாம் கிளப் போமா அப்படின்னு கேட்குறான். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா, எல்லோரும் வந்து கிளப் போகிறாங்கடா. அங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் யார் அப்படின்னா, நம்ம ஜேம்ஸ் கிங், அதுக்கப்புறம் வந்து சுகா, ஆரம்டா, அவங்க தான்டா ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவங்க எல்லோரும் போகிறாங்க. போயிட்டு வந்து ட்ரிங்க் பண்ணுறாங்க. மச்சான் ஏன்டா அப்படி ஓவராக தண்ணி அடிக்கிற? உன்னோட ஹெல்த் தாண்டா போகும், குடி, ஒன்று வேணான்னு சொல்லலை, ஓரளவுக்கு தாண்டா நீ வந்து காலையில் வந்த, இப்போ ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சுடா, ஸ்டாப் பண்ணு மச்சான் அப்படின்னு. இங்கே பாரு மச்சான், எனக்கு இன்றைக்கி ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது மனசு, நான் ப்ளீஸ் என்ன கண்ட்ரோல் பண்ணாதீங்கடா அப்படின்றாங்க. இங்கே பாரு, என்ன தான் வந்து உனக்கு மனசு ஒரு மாதிரி இருந்தாலும் நீ இவ்வளோக்கு ட்ரிங்க் பண்ணக்கூடாது மச்சான் அப்படின்றான். இதே மாதிரி தான் நான் ஈவினிங் வரைக்கும் குடிச்சிட்டு அப்படி என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, அப்படியே படுத்துருப்பான், அந்த டேபிள்லேயே படுத்துருப்பான். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வீட்டுக்கு வந்து தூக்கிட்டு போகிறாங்கடா. தூக்கிட்டு போய் அவனை வந்து படுக்க வைக்கிறாங்க பெட்டில். என்னப்பா ஆச்சு அவனுக்கு? உங்களால் தான் அப்படி ஆகியிருக்கான், உங்களால் தான் அவ்வளோ கஷ்டப்படுறான், ஏன் இப்படி இருக்கீங்க நீங்கள்? அவன் மேலே கொஞ்சமாச்சும் அக்கறை வச்சுருந்தாவே இப்படி இருப்பானா? அவனை எங்களால் இப்படி பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு பாரமாக இருந்துன்னு சொல்லிடுங்க, எங்கள் ஃப்ரெண்டை நாங்களே கூட்டிகிட்டு போயிடுறோம், திரும்ப அவனை ஹர்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே பாருப்பா, நான் அப்படிலாம் கிடையாது, இங்கே பேசுகிறத நிப்பாட்டுங்க, அவனை நிம்மதியாக தூங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு போயிடறாங்களா. போனால் நம்ம ஜேகே பக்கத்தில் வந்து அவங்க அப்பா உட்காடுறான். ஜேகே ஏன்ப்பா இப்படி பண்ணுற? குடிச்சு உடம்பே போக்கிற, உன் மேலே பாசம் இல்லைன்னு மட்டும் நீ நினைக்காதப்பா, உன் மேலே இருக்கிற பாசத்தை வெளியே காமிச்சிக்கல, அவ்வளோதான். பொம்பளை பிள்ளை மேலே அதிக பாசம் வச்சிருந்தான், அதுக்குன்னு உடனே வந்து வெறுக்கலாம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஜேகே வந்து ஒரு மாதிரி அவனோட ஹெட்டை வந்து ரப் பண்ணிவிட்டு கிஸ் பண்ணுறாங்கப்பா. அதுக்கப்புறம் வந்து அர்லி மார்னிங் ஆயிடுது, விடிஞ்சிருது. நம்ம எப்படி இங்கே வந்தோம், தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்க வந்து ஜேகே இந்தாப்பா இந்த ஜூஸை குடி அப்படின்னு கொடுக்குறாங்க. எனக்கு வேணாம், இங்கே பாரு, நீ நிறைய ட்ரிங்க் பண்ணியிருக்க, தலைவலிக்கு, இந்த ஜூஸை குடி, எனக்கு வேணும்னு சொன்னால் போகிறீங்களா? எவ்வளோ டைம் உங்களுக்கு சொல்கிறது, முன்னாடி வராதிங்க, எனக்கு காலையில் இரிட்டேட் ஆகுது உங்களை பார்க்க, தயவு செய்து போங்க அப்படின்றா. சரி கத்தாத நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவோட அப்போ போயிடறாங்களா. ஜேகே வந்து பாத் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா கிளம்பிட்டு ஆஸ் யூஷுவல் இப்போ வந்து வெளியிலேயே சாப்பிட்டுட்டு ஜேகேவும் வந்து காலேஜ் கிளம்பியிருப்பான்டா. ஹே மச்சான், என்ன மச்சான் சீக்கிரம் வந்துட்ட போல? ஆமாம் மச்சான், அன்றைக்கி சீக்கிரம் எழுந்துட்டேன், ஸோ அதான் சீக்கிரம் வந்துட்டேன்னு சொல்கிறான். சரி மச்சான் கிளாஸ்க்கு போகலாமா? வா போகலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிளாஸ்லாம் நடந்துகிட்ருக்குடா. ஒரு ஸ்டாஃப் வராங்க. ஜேகே இங்கே வா, வந்துட்டு கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சார், ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்லாம் வந்து நீ பார்த்துக்கோப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே சார். ஏன் இன்றைக்கி ஒரு மாதிரி டல்லாக இருக்க? எப்பவும் வந்து ஆக்டிவாக இருப்பேன், இன்றைக்கி என்னாச்சு? இல்லை சார் கொஞ்சம் ஹெட்டாக்காக இருக்குது, அவ்வளோதான் சார். இப்போ இருப்பா, நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன், நீ வந்து நல்லா ஓரளவுக்கு படிக்கிற, டாப்பராக இல்லாட்டாலும் ஓரளவுக்கு மீடியமாக படிக்கிற, ஸ்போர்ட்ஸ்லேயும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுற, ஸோ நீ வந்து உன்னோட ஹெல்த்தையும் நல்லா பார்த்துக்கோ. நேற்று உனக்கு கிளப் சைடு பார்த்தேன், நீ ரொம்ப குடிச்சிருந்த, ஸோ ட்ரிங்க் பண்ணுறதை கொஞ்சம் நிப்பாட்டுப்பா அப்படின்றாங்க. ஓகே சார், நான் ட்ரை பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ட்ரை பண்ணுறதெல்லாம் கிடையாது, கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கோ, என்னைக்காச்சும் குடிச்சிக்கோ, நான் வேணும்னுலாம் சொல்லுவேன். ஓகே சார், நான் அப்படியே பண்ணிடுறேன் சார்ன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். சரிப்பா, நீ போய் ஈவெண்ட்லாம் ரெடி பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜிம்மின் சைடு பார்த்தோம் அப்படின்னா, அவன் வந்து காலேஜ் வந்து ஃபஸ்ட் இயர்டாக ஜாயின் பண்ணியிருப்பான், ஜேகே காலேஜில் தான் அட்மிஷன் போட்டிருப்பான். ஜேகே வந்து ஃபைனல் இயர் படிப்பான்டா. நம்ம ஜிம்மின் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ண போகிறான். ஜிம்மின் வந்து கிளம்பிட்டான். அம்மா என்னப்பா ஜிம்மின் கிளம்பிட்டியா? அம்மா கிளம்பிட்டேண்ணா, இன்றைக்கி ஃபஸ்ட் டே காலேஜில், இன்றைக்கி நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் நான் காலேஜ் போகிறதுக்கு. நான் எப்படி இருக்கேன்? சூப்பராக இருக்கேன், உனக்கு என்ன செல்லம், நீ அழகு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியா? ஆமாம் அம்மா, என்னை ப்ளஸ் பண்ணுங்க, இன்றைக்கி நான் ஃபஸ்ட் இயர் காலேஜ் போகிறேன்ல. ஆமாம் சரி, நீ எப்போவும் ஹாப்பியாக இருக்கணும், உனக்கு பிடிச்சதெல்லாம் கிடைக்க நான் அந்த காட்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். அம்மா இப்படிலாம் சொல்லாதீங்க போங்க அப்படின்னு. ஏன்ப்பா? ஆமாம், எனக்கு பிடிச்சதெல்லாம் யார், எனக்கு தாத்தா பிடிக்கும், ஆனால் அவங்க கிடைக்க மாட்டாங்க. மாமா மேலே எனக்கு ரொம்ப ஆசை, ஆனால் அவங்களும் கிடைக்க மாட்டாங்க. இங்கே பாரு, ஒரு நாள் அவங்க வந்து நம்மளை தேடி வருவாங்க, சரியா? நீ அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணு. கண்டிப்பாக நான் வெயிட் பண்ணுவேம்மா அப்படின்னு சொல்கிறான்டா. சரி இப்போ நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரிம்மா நீங்கள் என்ன காலேஜில் வந்து ட்ராப் பண்ணுறீங்களா?
சரி வா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மினும் அவங்க அம்மாவும் கிளம்புறாங்கடா. அம்மா ஸ்டாப் பண்ணுங்க, காலேஜ் வந்துருச்சு. ஓ ஆமாம்ல, மறந்துட்டேன் நான். ஆஃபீஸ்க்கு போகிற வழின்றதுனால நான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டேன். சரி நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன அம்மா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அங்கே இருக்கும்போது ஒன்றும் தெரியலை. இங்கே பாரு, பயப்படாத, ஒன்று நீ பயந்துட்டே போனால் உன்னை ராகிங் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் நான் பயப்பட மாட்டேன், நான் ரொம்ப போல்டாக பிஹேவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். சரிம்மா நீங்கள் பார்த்து போங்க, சரியா நான் காலேஜுக்குள்ளே போகிறேன். சரி நீ பார்த்து பத்திரமா போன்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினாவோட அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க, பார்த்து போச்செல்லாம் ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பார்த்து போகணும் சரியா, சரிம்மா லவ் யூ டூம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்கடா. அங்கே இன்னொரு பர்சன், என்ன நீங்கள் நின்றுட்டே இருக்கா, காலேஜுக்குள்ளே போகலையா, உங்கள் அம்மா விட்டுட்டு போய் 2 minutes ஆச்சு, நின்றுட்டே இருக்கா. அதுவா, நான் எங்கள் அம்மாட்ட போல்டாக சொல்லிட்டேன், நான் வந்து போல்டாக தான் இருப்பேன், பயப்பட மாட்டேன் அப்படின்னு. ஆனால் எனக்கு போக ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பாரு, நீ ரொம்ப க்யூட்டாக இருக்க தெரியுமா. தேங்க்யூ, நீ கூட ரொம்ப க்யூட்டாக தான் இருக்க, உன் வாய்ஸும் க்யூட்டாக இருக்குது. நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. ஓகே நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். சரி நீ ஏன் இங்கேயே நிற்கிற, அப்போ நீ என்ன அப்போ வந்து பார்த்துட்டே இருந்தியா. ஆமாம் எனக்கும் அதே ஃபியர் இருந்துகிட்டே இருந்துச்சு, எனக்கு காலேஜுக்குள்ளே போக பயமாக இருக்குது ஃபஸ்ட் டேனால். ஸோ எனக்கு யாராவது கம்பெனி கொடுக்க இருந்தால் போகலான்னு தான் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். அப்போ தான் நீ வந்த உன் அம்மா கூட, நான் பார்த்துட்டே இருந்தேன், நான் க்யூட்டாக பேசிகிட்டு இருந்தேன்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு சொல்கிறான். அப்படியா, சரி நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்கடா. அங்கே போனால் வந்து ஒரு சில பாய்ஸ்லாம் உட்காந்துருக்காங்க ராகிங் பண்ணுறதுக்காக. மச்சான் அங்கே பாரு மச்சான், செம்ம ஃபிகர் மச்சான். என்னடா பேசிகிட்டு இருக்க, நம்ம காலேஜில் ஒரு ஃபிகரும் இல்லை, இங்கே பாரு ஒரு ஃபிகர் இல்லையா, ஒரு ஃபிகர் கூட அழகாக இல்லைன்னு சொன்னேன் மச்சான் அப்படின்னு சொன்னேன். ஓ அப்படி சொல்கிறேன், அது என்னமோ உண்மை தான். அப்போ யார் மச்சான் சொல்கிறேன், இங்கே பாரு மச்சான், இந்த ஃபேஸை நான் பார்த்ததே கிடையாது முன்ன பின்ன, பட் ஆனால் இவங்க 2 பேரும் செம்ம க்யூட்டாக இருக்காங்க மச்சான். என்னது பசங்களா. ஆமாம் மச்சான் பசங்க தான். ஐயோ வாழைப்பழத்தை உரிச்சு வச்ச மாதிரி இருக்காங்க மச்சான். என்னடா சொல்கிற, அதில் இந்த குட்டியாக இருக்கானே அவன் நல்லா கழுக்கு முழுக்க இருக்கு மச்சான், செம்ம க்யூட்டாக இருக்கான் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். எங்கே தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே தானே பார்க்குறோம். என்னது இவனா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. நம்ம ஜிமின் வந்து ஜேகேயை பார்த்துருக்க மாட்டான், அவன் திரும்பியே தான் இருப்பான். இங்கே வா, எதுக்கிட்ட இப்போ அவங்கள கூப்பிட்டுட்ருக்க, நீங்கள் ஃபஸ்ட் டே காலேஜில் அவங்க வர்றாங்க, நம்ம ராகிங் பண்ணாமலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நீங்க வேணாம், ஒரு மயிறு வேணாம், அவங்கள அமுச்சு விட்றா அப்படின்னு சொல்கிறான். மச்சான் இப்படி பயப்படுறா, உனக்கு ரொம்ப இப்படி ஸ்வெட் ஆகுது, என்னாச்சு அப்படின்னு சொல்கிறான். ஒருவேளை மூடு சரியா அப்படின்னு சொல்கிறான். என்ன மச்சான் மூடுன்ற, உனக்கு ஸ்வெட் ஆகிறத பார்த்தா அப்படி தான் இருக்கும் போலையே. வந்தோன்னா மிதிச்சிருவேன், பேசாமல் இருடா அப்படின்றான். அவங்களுக்கு அமுச்சு விட்றான். இங்கே பாரு, நீ திரும்பி இருந்துக்க, உனக்கு இஷ்டம் இல்லாட்டி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்றேன். சொட அப்படிங்க வா அப்படின்றாங்க. ஆமாடா, அங்கே ஜின் வந்து நல்லா ஸ்பெக்ஸ் போட்டிருப்பான், பக்கத்தில் இருக்கிறது ஜின்னு தாண்டா. ஸோ இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். நான் என்னது சோடாப்பட்டியா, என் பேர் ஜின் கூப்பிடுங்க. ஓ உங்கள் பேர் ஜின்னாக்கும். ஆமாம் என் பேர் ஜின் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி என்ன ஃபஸ்ட் இயரா, உங்களுக்கு தெரியாதா இன்றைக்கி ஃபஸ்ட் இயர் காலேஜ் ஓப்பன் பண்ணுறது. நீ ரொம்ப பேசுகிற, நான் அப்படி தான் பேசுவேன், என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறான். சரி உன் பக்கத்தில் இருக்கிறவங்க பேச மாட்டாங்களா. அவங்க வந்து அவன் பேசுவான் அப்படின்னு சொல்கிறான். பேசவே இல்லையே, நீ தானே தொண்ணு பேசிகிட்டே இருக்க, நீங்கள் அவன்கிட்ட எதுவுமே பேசலைல்ல, அதான் ரிப்ளை பண்ணலை அப்படின்னு சொல்கிறான். உன் பேர் என்ன. சீனியர், அது வந்து பார்ச்சிமீன். என்னது பார்ச்சிமீன். ஒரு மாதிரி அழுகிற மாதிரி பேசுகிற, உன்னை எதுவும் கடிச்சா சாப்பிட்டோம். இல்லை சீனியர், ராகிங்லாம் பண்ணிடாதீங்க, அதுதான் எனக்கு பயமாக இருக்குது, பேசக்கூட அப்படின்றான். இங்கே பாரு, இன்றைக்கி ராகிங் பண்ணாமல் இன்றைக்கி எப்படி இருக்க முடியும், ராகிங் பண்ணதான்னு சொன்னால் நாங்கள் பண்ண தான் செய்வோம், எதை நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்களோ அதைத்தான் நாங்கள் பண்ணணும்னு உனக்கு தெரியாதா. சீனியர் ரொம்ப பயமாக இருக்குது சீனியர், ப்ளீஸ் சீனியர் அப்படின்றா. இங்கே பாரு, நீ பயந்தால் ஒன்றும் ஆகாது, இன்றைக்கி நாங்கள் பண்ணுற டாஸ்க்கை நீ முடிச்சுட்டு நீ எப்போ வேணாலும் கிளம்பலாம் அப்படின்னு. என்ன சீனியர் சீக்கிரம் சொல்லுங்கள் சீனியர். ஓ அவ்வளோ ஆர்வமாக இருக்கியா. இல்லை சீனியர், கிளாஸ்க்கு டைம் ஆச்சு சீனியர் அப்படின்றா. ஓ அப்படியா, ஒன்றும் இல்லை, அந்த தூரமாக ஒரு ஸ்டாஃப் போகிறாங்கள்ல, ஆமாம் அவங்கள போய் கன்னத்துலேயே போய் ஒரு அறை கொடுத்துட்டு அப்படின்றான். சீனியர் அதெல்லாம் தப்பு சீனியர், ஸ்டாஃபெல்லாம் அடிக்கக்கூடாது சீனியர் அப்படின்றான். எனக்கு வேறு எதாவது டாஸ்க் கொடுங்க சீனியர். ஓ நாங்கள் அதுக்கு தானே எதிர்பார்த்தோம். என்ன சீனியர். இல்லை வேறு தானே, இந்த பக்கத்தில் இருக்கான்ல. ஆமாம்
அவனை அவனை வந்து கன்னத்தில் ஒரு அரை அரை அப்படின்றான். என்னது கன்னத்தில் அரையணுமா? ஆமாம் அவனை அரை அப்படின்றான். போச்சு வம்பா மாட்டி விட்றானே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் நம்ம ஆரம்பிச்சிட்ட, டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, அவன் சும்மாவே கடுப்பில் இருக்கான், நீ வேறு அவனை அறைய சொல்லிக்கிட்டு இருக்க. மச்சான் சும்மா தான் மச்சான் வெயிட் பண்ணு அப்படின்றான். சீனியர் ப்ளீஸ் சீனியர் அறையக்கூடாது சீனியர், சும்மாவே வந்து நீங்கள் வேணாம் சீனியர் ப்ளீஸ் சீனியர், அவங்களே ரொம்ப ஒரு மாதிரி கடுப்பில் இருக்கிற மாதிரி இருக்குது சீனியர், ப்ளீஸ் சீனியர், அவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது சீனியர், ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க சீனியர். அப்போ அறைய மாட்டேன் அதானே? இல்லை சீனியர் வேறு ஏதாவது டாஸ்க்கு சொல்லுங்கள். அப்போனா 2 பேரும் 50 ஊக்கி போடுங்கன்னு சொல்கிறாங்க. சரிங்க சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, 2 பேர் வந்து 50 ஊக்கி போடுறாங்கடா. ஊக்கி போட்டு கால் நடக்க முடியல, 2 பேரும் ஒரு மாதிரி தள்ளாடி போகிறாங்க. ஜின் என்னால் முடியல, ரொம்ப கால் வலிக்குது, நடக்க முடியல ஜின், இங்கே பாரு எனக்கும் அப்படி தான் இருக்குது ஜிம்மின், இங்கே பாரு எப்படியாச்சும் நம்ம கிளாஸுக்கு போயிடலாம், அப்புறம் வந்து நம்ம ஏதாச்சும் ஆயின்மெண்ட் இருந்துச்சுன்னா வாங்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்கடா. ஜேகே பார்க்குறான், அவனை வந்து ஜிம்மினை வந்து லிஃப்ட் பண்ணி போகணுன்னு ஆசையாக இருக்குது. பட் ஆனால் கூட ஜிம்மின் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கான், பேசாமல் இருக்கான். டே உனக்குலாம் அறிவு இருக்கா, அவனுங்களை பாரு நடக்க முடியாமல் போய்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் ஒன்று பண்ண சொன்னாங்களா? இங்கே பாரு ஜேகே அதெல்லாம் நீ பேசாத, நான் ஜஸ்ட் 50 தானடா கொடுத்தேன் அப்படின்னாங்க. 50ங்கிறது அவனுங்களுக்கு ரொம்ப அதிகம், அவனுங்க சின்ன பசங்கடா, ஏஜ் என்ன அவனுங்க ஏஜ் என்ன அப்படின்னு சொல்கிறான். சரி இனிமேல் பண்ண மாட்டேன், அதான் பண்ணிட்டு அப்புறம் என்னென்ன இருக்குது பண்ணுறதுக்கு, போ ஃபஸ்ட்டு அவனுங்களை ஏதாவது ஆயின்மெண்ட் வாங்கி கொடு அப்படின்றான். என்னடா மச்சான் அவனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்க, இங்கே பாரு அவனுக்கு சப்போர்ட்லாம் பண்ணி பேசலை, ஒரு மனுஷனாக பேசுகிறான் அவ்வளோதான். அவன் பாரு நடக்க முடியாமல் போய்கிட்டு இருக்கானுங்க 2 பேரும் சொல்லிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவனு பார்க்குறான் ஆமாம் நடக்க முடியாமல் தான் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஆயின்மெண்ட் வாங்கிட்டு போகிறான்டா கிளாஸுக்கு. அவனுங்க 2 பேரும் வந்து இந்த மாதிரி வெல்கம் பார்ட்டி கூட வந்து அட்டன் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஏன்னா கால் ரொம்ப வலிச்சிருக்கும் இல்லையா, அவங்க வந்து கிளாஸில் தான் இருக்காங்க. ஹேய் பார்ட்டிக்கு போகலையா அப்படின்னு. இல்லை போகலை சீனியர், கால் ரொம்ப வலிக்குது சீனியர், அதான் இருக்கும் இந்த ஆயின்மெண்ட். இல்லை வேணாம் சீனியர் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. வேணாண்ணா விடுங்க சீனியர், பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ ஆயின்மெண்ட் கொடுத்தா சரியாக வருமா அப்படின்றாங்க. இங்கே பாரு நான் சும்மா வந்து ராகிங் பண்ணலான்னு தான் பண்ணேன், அதான் பண்ணிட்டீங்கல்ல போங்க, எங்களுக்கு என்ன பண்ணால் உங்களுக்கு என்ன, சும்மா நீங்கள் வந்து ராகிங் பண்ணுவீங்களா, அப்புறம் திரும்ப ஆயின்மெண்ட் வந்து நீங்களே வாங்கி கொடுப்பீங்களா, என்னது சீனியர் இதெல்லாம் கிரிஞ்சாக பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. சாரிடா இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன் சரியா அப்படின்றான். போங்க சீனியர் தயவு செய்து அப்படின்றாங்க. அவனும் என்ன பண்ணிடுறான் அப்படின்னா, நான் தெரியாமல் பண்ணிட்டேன் ஜேகே, அவனுங்க பாரு அவங்க ரொம்ப ஹார்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆக மாட்டாங்களா, ஃபஸ்ட் நாளே வேறு ஏதாவது சின்ன டாஸ்க் கொடுக்காம நீ இப்படி கொடுத்து அவனுங்களை இப்போ இந்த மாதிரி ஆக்கிட்டு இல்லை அப்படின்னு சொல்கிறான். இப்போ என்ன மச்சான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்கடா. ஈவினிங் வந்து ஜிமினாவோட அம்மா வராங்க. ஜிமினா நடக்க முடியாமல் வரான். என்னப்பா ஆச்சு, காலில் என்னாச்சு? இல்லைம்மா கீழே விழுந்துட்டேம்மா நான், அதான் கால் நடக்க முடியலம்மா அப்படின்னு சொல்கிறான். சரி வா நம்ம ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்கடா. போயிட்டு இந்த மாதிரி அவங்க வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கால் வந்து கொஞ்சம் ஸ்க்ராட்ச் ஆன மாதிரி இருக்குது, முட்டி விலகுன மாதிரி இருக்குது, அவங்க எப்படி விழுந்தான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் வந்து மெடிசன் கொடுத்துருக்கேன், அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்கடா. தெரிஞ்சுங்க பாரு நீ எப்படி விழுந்த, நீ என்ன பண்ண, எங்கே போன அப்படின்னு. இல்லைம்மா வந்துட்டு இருந்தேன்னா சீனியர்ஸ்லாம் கூப்பிடவும் நான் ஆர்வக்கோளாறுல நான் சீக்கிரமாக போகணுன்னு சொல்லிட்டு ஓடுனேம்மா, அப்போ தான்மா விழுந்துட்டேன்னு சொல்கிறாங்க. நான் தான் சொல்லியிருக்கேன்ல, நான் சீனியர் வந்து லாக் பண்ணுவாங்க, நீ ஏன் அதுக்குன்னு ஆர்வக்கோளாறுல இப்படியே போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா தெரியாமல் பண்ணிட்டேம்மா அப்படின்னா. சரி இனிமேல் இப்படிலாம் நடக்கூடாது சரியா, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா, இப்படி தானே அவன் வந்து பேசிகிட்டு இருந்திருப்பானா. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது, அவனும் வந்து காலேஜெலாம் கிளம்புறான். அங்கே கிளம்புனா வந்து அவங்க அம்மா வந்து அஸ்யூஷுவல் இப்போ வந்து ட்ராப் பண்ணிட்டு போகிறாங்க. ஜின்னும் வந்து ஆல்ரெடி வந்திருப்பான்டா. ஜிம்மின் வந்துட்டியா, நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் உனக்காக, நான் இன்றைக்கி சீக்கிரம் வந்துட்டேன், எங்கள் அப்பா கொஞ்சம் ஒர்க் இருக்கிறனால அவங்க வந்து என்னை சீக்கிரமாக விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு கால் வலி இப்போ எப்படி இருக்குது? ஓரளவுக்கு ஓகே தான், ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன், அவங்க மெடிசன் கொடுத்தாங்க ஸோ அதை எடுத்துக்கிட்டேன், நானும் ஹாஸ்பிட்டல் போனேன் தெரியுமா, எனக்கு இன்ஜெக்ஷன்லாம் போட்டாங்க, எங்கள் அம்மா எவ்வளோ ஃபீல் பண்ணாங்க தெரியுமா, ஜின்னு என்னாச்சு ஏன் இப்படி நடக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் சும்மா கச்சி சொல்லிட்டேன் விழுந்துட்டேன்னு. நானும் அதே தான்டா சொன்னேன்னு சொல்கிறாங்க. ஆமாம் அவங்க ராகிங் பண்ணாங்க, அதனால தான் அப்படி ஆச்சுன்னா, எங்கள் அப்பாலாம் சும்மாவே இருக்க மாட்டாங்க ஜிம்மின், சண்டை போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி விடு, நீயும் நானும் ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்கடா. இந்த மாதிரி கிளாஸ்லாம் நடக்குது. என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஈவினிங் டைம் ஆகுது. ஈவினிங் டைம் ஆனால் வந்து
கூட்டிகிட்டு போகிறதுக்கு வீட்டிலேருந்து ஆள் வருவாங்களா, ஜின்னுக்கு வந்து கூப்பிட்டு போகிறதுக்கு வீட்டிலேருந்து ஆள் வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. நம்ம ஜிம்மின் இருக்கான்ல, அவனை கூப்பிட்டு போகிறதுக்கு வந்து அவங்க அம்மா வரலடா, அவங்க ஃப்ரெண்டு காலேஜ், அதாவது அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து கொலீக்ஸாக இருப்பாங்கள்ல, அவங்க வந்திருக்காங்க. வேறு யாரும் இல்லை, சுகா தாண்டா வராங்க. சுகா வந்து இங்கே ஜிம்மின் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஜேகேட் தானே கேட்பாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்மின் உங்களுக்கு தெரியாதா? தெரியாது இப்போ அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஜிம்மின் வந்து வரான்டா. தம்பி இங்கே வா அப்படின்றாங்க. சொல்லுங்க அண்ணா. ஜிம்மின் யாருன்னு தெரியுமா? தெரியும் நான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வரால அவன் தான் அப்படின்னு காமிக்கிறாங்க. ஜிம்மின், சொல்லுங்கள் நீங்கள் யார்? நான் இன்னைக்கு உன்னை வந்து நான் தான் பிக்கப் பண்ணிட்டு போகிறேன், உங்கள் அம்மா தான் அமுச்சு வச்சாங்க, நீ வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஓ அப்படியா, சரிங்க அண்ணா அப்படின்னு என்ன பண்ணிடுறான் அப்படின்னா, நம்ம ஜிம்மின் வந்து ஏறி போயிடறான்டா. அதை வந்து சங்குக்கு பார்க்குறேன், யார் இவன் வந்தான், அவன் பாட்டுக்கு ஜிம்மினை ஏற்றிட்டு போய்கிட்டு இருக்கான், சரியா இல்லையே அப்படின்னு யோசிக்கிறான்டா. என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவனை வந்து ட்ராப் பண்ணிட்டு போகிறான். இது அண்ணா ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா கூப்பிட்டு வந்ததுக்கு. இங்கே பாரு, தேங்க்ஸ்லாம் வேணாம், நீ என்ன என் அண்ணன் தானே சொல்கிற, இதில் எதுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்லிகிட்ருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க நான் தேங்க்ஸ்லாம் சொல்லலை அப்படின்னு சொன்னேன். இங்கே பாரு, நான் தான் இனிமேல் வந்து உன்னை வந்து பிக்கப் பண்ணுவேன், ட்ராப் பண்ணுவேன், சரியா? அம்மாட்ட சொல்லிட்டேன்னு சொல்கிறாங்க. சரிங்க அண்ணா, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு இந்த மாதிரி மார்னிங் ஆகுதுடா. அம்மா அம்மா கிளம்பிட்டேன், ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டு செல்லம் வா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இன்றைக்கி ரொம்ப ஸ்மெல்லு நல்லா சூப்பராக வருது அப்படின்னா, அதுவா இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலாக வந்து குக் பண்ணியிருக்கேன். ஏம்மா இன்றைக்கி மட்டும் ரொம்ப ஸ்பெஷல்? அதுவா, உன்னை வந்து நேற்று ட்ராப் பண்ணிட்டு போனாலும் ஒரு தம்பி, ஆமாம் அவங்க இன்றைக்கி வராங்கல்ல, ஸோ அதனால் வந்து எப்படி வந்து சாப்பிட வைக்காமல் அனுப்ப முடியும் அப்படின்ட்டு நான் தான் வந்து குக் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த டைம் வந்து சுகாவும் வரான்டா. ஜிமின் கிளம்பிட்டியா? அண்ணா கிளம்பிட்டேன், போகலாமா அப்படின்றாங்க. இருப்பா சுகாவா உள்ளவா வந்து சாப்பிட்டு போப்பா. இல்லைம்மா ஜிம்மினுக்கு டைம் ஆச்சுல காலேஜுக்கு, ஸோ நான் அவனை ட்ராப் பண்ணணும்ல, நான் இன்னொரு நாள் சாப்பிட்டுக்கிறேன். சரிப்பா பார்த்து பத்திரமா போங்க. ஜிம்மின் பார்த்து பத்திரமா போ என்ன அப்படின்னு சொல்லி அம்மா ஓகேம்மா, நீங்கள் பார்த்து பத்திரமா போங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க, சரியா? என்னை பற்றி யோசிச்சுட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லலாம். சரிப்பா நீ பார்த்து பத்திரமா போ அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சுறாங்கடா. இன்றைக்கி வந்து சுகா வந்து ட்ராப் பண்ணால ஜேகே பார்க்குறேன், யார் இவன் டெய்லியும் அவனை வந்து ட்ராப் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு ஒரு மாதிரி கடுப்பாயிருது. என்ன நடக்குது ஒன்றும் பிள்ளை, அவளால் வந்து பிள்ளைய கூட விட்டுட்டு போக முடியாதா, எவனையும் நம்பி அமுச்சு விட்றா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப காண்டாகிறான்டா. ஆனால் வந்து கேட்குறான், இங்கே வா, அது யார் அப்படின்னு கேட்குறான். ஐயோ மாமாவா? மாமா மாமான்லாம் சொல்லிக்கிறேன், பல்லுகள்லாம் உடச்சிருவேன். சரி, உன்னை வந்து ஒரு டெய்லியும் ஒருத்தன் கூப்பிட்டு போகிறான்ல, அது யார்? அதை ஏன் நீங்கள் கேட்குறீங்க? நீங்கள் கேட்கணுன்னு அவசியம்லாம் கிடையாது, உங்கள் வேலையை மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு ஜிம்மின் போயிடறான்டா. இங்கே பார்த்தியா திமுற, கேட்டதுக்கு ஒரு ஆன்சர் மாதிரி பண்ணுதானா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்கான்டா. இந்த மாதிரி தான்டா கிளாஸில் வந்து ஜின் இங்கே பாரு, என் மாமிக்காரன் வந்தான், அவன் கேட்டான் உன்னை யார் வந்து ஏற்றிட்டு போகிறது அப்படின்னு சொல்லி கேட்டான். நான் வந்து அவனை திட்டேன், நீங்கள் ஏன் கேட்குறீங்க, உங்களுக்கு அவசியம் கிடையாது கேட்கணும்னு சொல்லிட்டு திட்டேன். சூப்பர்டா, இப்படி தான் இருக்கணும், சரியா? அவன்கிட்ட வந்து பழிஞ்செல்லாம் போகாத, அவனை வந்து நீ இப்படியே பேசு, அப்போ தான் நல்லது, அவனை யோசிக்க வை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஆமாம், எனக்கும் வந்து அவன்கிட்ட பேசும்போது எப்படி போல்டாக வந்து பேசினேன்லாம் தெரியாது, ஆனால் நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி கிளாஸ்லாம் நடத்துகிறாங்க. ஜின்னும் சூப்பராக படிப்பாங்கடா. ஜின் இங்கே வாங்க அப்படின்றாங்க. சொல்லுங்கள் மிஸ், ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டிங்களா? முடிச்சிட்டேன் மிஸ் அப்படின்றாங்க. அதே மாதிரி வந்து ஹோம்ஒர்க் வந்து 2 பேருமே முடிச்சிருப்பாங்களா. நல்லா படிக்கிறனால என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, கிளாப் பண்ணி அந்த மாதிரி ப்ரைஸ்லாம் கொடுப்பாங்க. ஓகே, இந்த மாதிரி வந்து படிங்க, ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்தாலாம் சொல்லிட்டு மிஸ்ஸும் வந்து சொல்லுங்கள், தேங்க்யூ மிஸ், நாங்கள் வந்து இதே மாதிரி படிப்போம் மிஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்களா. சரின்னு சொல்லிட்டு என்ன பார்த்தா அந்த மாதிரி காலேஜ் ஜிம்மின் பார்த்து பத்திரமா போ, நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்களா. சரி ஜின், நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம், நீ போ, என்ன கால் பண்ண மறந்துடாத, ஏன்னா ஏதாச்சும் டவுட்னா நான் கேட்பேன், நீ கால் அட்டன் பண்ணணும். சரி ஜிமின், நீ எப்போ வேணாலும் கால் பண்ணு, நான் அட்டன் பண்ணுவேன், நான் எடுக்கலைன்னா நீ அம்மா அப்பா கால் பண்ணு, சரியா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். சரி நான் கண்டிப்பாக கால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான்டா. நம்ம ஜிமினும் போய் என்ன பண்ணுறான் அப்படின்னா, சுகா வந்திருப்பான் இல்லையா, போய் பிக்கப் பண்ணிட்டு போகிறான். வேணும்னே வந்து சுகா வந்து ஹக் பண்ணிகிட்டே போகிறான். ஒன் டே என்ன பண்ணிடுறான் அப்படின்னா, அவனுடைய ஹோம்ஒர்க்லாம் வந்து முடிக்கிறான். அம்மா எனக்கு கையெல்லாம் வலிக்குதுமா, எழுதி இங்கே பாரு, ஹோம்ஒர்க்லாம் முடிக்கணும்ல, என்ன பண்ணுறது, உங்கள் மிஸ் வந்து உன் மேலே நிறையா மரியாதை வச்சுருக்காங்கல்ல. ஆமாம்மா, அதனால தான் உட்காந்து எழுதிட்டுருக்கேன், எனக்கு வந்து பசிக்குது, பால் இருந்தால் ஆற்றி கொடுங்கம்மா. இந்த உனக்கு பால் நான் ரூமில்
குடிச்சிட்டு நீ வந்து ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு தூங்கு என்ன அப்படி சொல்கிறாங்க. சரிங்கம்மான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், ஜிமின் வந்து ஹோம்ஒர்க்லாம் முடிக்கிறான்டா. முடிச்சுட்டான்னு பண்ணுறான் அப்படின்னா, அப்பா இப்போ தான் ஹோம்ஒர்க் முடிக்க வந்தால் எனக்கு நிம்மதியாக இருக்குது. கை எப்படி வலிக்குது. ஏன் தான் அந்த மிஸ் இவ்வளோ ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்களோ. சி என்னால் முடியலை அப்படின்னு சரி மில்க் காய்ச்சி குடிச்சிட்டு தூங்குவேன், தூக்கமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறான்டா. தூங்குனா காலையில் மார்னிங் ஆயிடுது. அன்றைக்கி வந்து அதே மாதிரி இன்னைக்கு சுகா வந்திருக்க மாட்டேன்னா, சுகாவோட தம்பி டேயாங் தாண்டா வருவான். அம்மா அம்மா யாராச்சும் இருக்கீங்களா வீட்டில்? யாருப்பா நீ? அம்மா சுகாவோட பிரதர்மாண்ணா. ஓ வாப்பா உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. ஏதாச்சும் சாப்பிட்றியாப்பா, டீ காஃபி ஏதாச்சும்? இல்லைம்மா இருக்கட்டும், ஜிம்மினை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தான். ஆமாப்பா அவன் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. அம்மா அம்மா நான் கிளம்பிட்டேன், ஃபுட்டு ரெடியா அப்படின்னு கேட்குறேன். ஃபுட்டு ரெடி, நீ கீழே வா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அம்மா இது யார் இவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்றாங்க. இங்கே பாரு, உன்னை எப்போவும் கூப்பிட்டு போவான்ல அவனோட பிரதரான், அவன் இன்னைக்கு உன்னை கூப்பிட்டு போக வந்திருக்கான். அம்மா எப்படி போகிறது, அந்த அண்ணா கூட தான் நான் பழகியிருந்தேன், இந்த அண்ணா கூட எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதெல்லாம் அந்த அண்ணா கூட போகிற மாதிரி போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி அண்ணா கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கிளம்பலாம் ஜிமின், நீ கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ஏதாச்சும் சாப்பிட்றீங்களாண்ணா? இல்லை வேணாம் ஜிமின் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அண்ணா போகலான்னு சொல்லிட்டு 2 பேர் போகிறாங்கடா. டேயாங் வந்து இங்கே பாரு விழுந்துடாத, நான் அண்ணன் தானே, நீ வந்து நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறான் அப்படின்னா, அவனோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணுற மாதிரிக்கே நம்ம ஜிமினோட கையை வந்து எடுத்து வச்சிடறான்டா. அவனும் நல்லா ஹோல்ட் பண்ணிட்டு வரான். இன்றைக்கி என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஜேகே வந்து அங்கே தான் இருப்பான். இன்றைக்கி யார் கூட வரான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அவன் அம்மா கூட வரானா இல்லை அந்த பையன் கூட வரானான்னு பார்க்குறான். பார்த்தா இன்றைக்கி வேறு பையன் கூட வரான். ரொம்ப கோவமாயிடுறான் ஜேகே. இது யார், அன்னைக்கு வந்தவன் இல்லையே இன்றைக்கி வந்தவன் யார், இது டெய்லி ஒரு பையனோட வரான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே கோவமாயிடுறான். இவனுக்கு என்ன தான் ஆச்சு, அவளும் என்ன தான் பண்ணுறா, பையனை கூட கூப்பிட்டு வந்திருக்கான், அவ்வளோ வலிக்குதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி அவனாக வந்து முணங்குறான்டா. அவனுக்கிட்ட என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஜேகே வந்து அப்படியே ஒரு மாதிரி கோவமாகவே இருக்கான். ஜிமின் வந்து அண்ணா ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறான். இங்கே பாரு பரவாயில்ல இருக்கட்டும், என் அண்ணா வந்து விட்டுட்டு வர சொன்னான், ஸோ அதனால தான் வந்து விட்டுட்டு வந்தேன்னு சொல்கிறான். அப்போது நம்ம ஜின்னும் வரான்டா கார்லேருந்து இறங்கி. ஜிமின் இன்னைக்குப்பா 2 பேரும் சேமாக வந்துட்டோம் இல்லை அப்படின்றான். ஆமாம் இன்னைக்கு 2 பேரும் சேமாக வந்துட்டோம். சேம் சொல்லிட்டு 2 பேரும் வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறாங்கடா. அதை பார்த்துட்டு நம்ம ஜின்னை வந்து நம்ம டேயாங் பார்க்குறான். அழகாக இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இங்கே பாரு ஜிமின், இங்கே வா அப்படின்னு சொல்கிறான். இனிமேல் நானே உன்னை வந்து கூட்டிகிட்டு வரேன்னு சொல்கிறான். சரி ஓகே நீங்களே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதான் அந்த மாதிரி வந்து காலேஜுக்குள்ளே போகிறாங்கடா. நம்ம ஜேகே வந்து பிடிச்சிட்டு இங்கே வா நில்லு, நானும் கேட்டுகிட்டே இருக்கேன்ல, சொல்ல மாட்டியா, அது யார், அன்னைக்கு ஒருத்தன் வந்தான் இன்றைக்கி ஒருத்தன் வந்தான் யார்,